அடியவனாக இருக்கின்ற சிவபெருமான் நாயன்மார்களுக்கு முதலில் நாம் வணங்குதல் செய்துவிட்டு, அவர்களுக்கு பூசணைகள் செய்துவிட்டு, அதன் பிறகு இறைவனை வணங்குகிற போது அவன் மனம் இறங்குவான், மகிழ்வான் என்பதுதான் உண்மை. அதனால்தான் சிவபெருமானுக்கு அடியவருக்கு அடியவன் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே 63 நாயன்மார்களை நாம் பார்க்கிற போது காரைக்கால் அம்மையார், இசைஞானியார், புனிதவதியார் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார், இசைஞானியார், மங்கையர்க்கரசியார், இம்மூவரும் பெண்களாக இருந்த போதிலும் நாயன்மார்கள் வரிசையிலே போற்றப்படுகிறார்கள். அதே போல எஞ்சிய 60 நாயன்மார்களில் ஒரு சிலரை திருமணம் செய்து கொண்டவர்கள். ஏனையவர்கள் அனைவரும் இல்லத்து வாழ்க்கையிலே, இல்லற வாழ்க்கையிலே இருந்து கொண்டு, இல்லத்திலே இருந்து கொண்டு தான் இறைவனை நோக்கி சென்றிருக்கிறார்கள். இல்லறத்தில் இருந்து கொண்டே நல்லறம் கண்டு இறைவனை அடையலாம் என்று சொன்ன சமயம் சைவ சமயம் மட்டுமே. அதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. நாயன்மார்களுடைய வாழ்வியல் முறையை பார்க்கிற போது சிலர் அடியார்களுக்கு திரு அமுது படைத்துவிட்டு இறைவனை வணங்கிவிட்டு உண்ணுகின்ற வழக்கம். சிவன் அடியார்களுக்கு திரு அமுது படைப்பதும், சிவன் அடியார்களுக்கு கோவணமும் கீழும் கொடுப்பதும், சிவன் அடியார்களுக்கு தங்குமிடம் கொடுப்பதும், சிவன் அடியாராக வந்த சிவபெருமானுக்கு தன் மகளின் கூந்தலை அறிந்து கொடுத்தும், இப்படியாக பல வகையான வரலாற்று நிகழ்வுகள் நடந்துள்ளது. அவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்துத்தான் சேக்கிழார் நமக்கு பெரிய புராணத்திலே திருத்தொண்டர் தொகையிலே சொல்லியிருக்கின்றார். ஒரு சிலர் இறைவனை நோக்கியே செல்ல வேண்டும் என்று எண்ணம் இருந்தாலும் கூட இப்பொழுது நமக்கு அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நம் மனம் ஒருநிலைப்படுவது கிடையாது. அதுதான் முதன்மையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ருத்ர மந்திரத்தை தனக்குள்ளாகவே மரணம் செய்து இறைவனை நோக்கி சென்றவர் தான் ருத்ர பசுபதி நாயனார் என்று நமக்கு தெரியும். மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பித்து, மாலைகளாக சமர்ப்பித்து, அதன் வழியாக இறையருள் பெற்று முக்தி அடைந்தவர் முருகநாயனார். இப்படி 63 நாயன்மார்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியிலே சென்றாலும் கூட இன்றைய தினம் குரு பூஜைக்கு உகந்தவராக, சிறந்தவராக இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட நாயனார் வாயிலார் நாயனார் அவர்கள். அவருடைய சிறப்பு என்னவென்று பார்க்கிற போது, நமது நால்வர் பெருமக்கள், சமயக்குறவர்கள் என்று சொல்லக்கூடிய சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர் நால்வரும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற வழியிலே சென்ற போதும் அவர்களை அடுத்தவராக இருக்கின்ற ஏனையவர் எல்லோருமே ஒவ்வொரு வழியாக சென்றிருந்த போதிலும் அவற்றையெல்லாம் மேற்கொள்ளாமல் புற பூசை என்று சொல்லக்கூடிய அளவிலே நமக்கு ஒவ்வொரு கோவில்களிலும் திருத்தலங்களிலும் சோடச உபச்சாரம் என்று சொல்லக்கூடிய 16 வகையான அபிஷேகங்கள் செய்வதும் ஆராதனை செய்வதுமாக சோடச உபச்சாரம் என்று 16 வகையாக செய்வார்கள் என்பது நமக்கு தெரியும். விளக்கேற்றுவது, திருமெழுகிடுவது, இப்படியாகவும் நம்முடைய நால்வரில் ஒருவரான திருநாவுக்கரசர் உளவாரப்பணி செய்தும் இப்படி பல வகையில் சென்று கொண்டிருந்த அந்த காலகட்டம் என்று சொன்னால் நமக்கு திருத்தொண்டர் தொகை, அதனைத் தொடர்ந்து சேக்கிழார் புராணம் கிடைக்கின்ற வரையில் இருந்த 63 நாயன்மார்களில் சிறந்தவராக விளங்கக்கூடியவர்களுள் எல்லோருமே என்றாலும் நமக்கு படிப்பினை தரக்கூடிய ஒரு நாயன்மாராக விளங்கியவர் வாயிலார். அங்கம் பூம்பாவை உயிர்த்தெழுந்த திருத்தலமாகவும், அம்பிகையே மயிலாக வந்து இறைவனை வணங்கிய திருத்தலமாகவும், நாம் போற்றுகின்ற கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரருடைய திருத்தலமாக விளங்குகின்ற மயிலாப்பூரிலே திரு அவதாரம் செய்தவர் வாயில் நாயனார். அன்றும் இன்றும் என்றும் மயிலாப்பூர், சென்னை என்றால் மயிலாப்பூர் என்ற ஒரு திருத்தலம் இருப்பதை சுற்றியுள்ள ஊர்களிலும் சிறப்பாக கருதக்கூடிய ஒரு திருத்தலம். அங்கம் பூம்பாவை உயிர்த்தெழுந்தது மிகப்பெரிய ஒரு அற்புதம் இல்லையா? நமக்கு ஞானசம்பந்தர் மட்டிட்ட புன்னை என்ற அந்த பதிகத்தினை பாடி ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற விழாக்களை சொல்லி, அந்த விழாவெல்லாம் காணாமல் சென்றாயோ பூம்பாவா என்று அழுது தொழுது இறந்த ஒரு குழந்தையை மீட்டெடுத்த திருத்தலம். அப்படிப்பட்ட திருத்தலத்திலே
திரு அவதாரம் செய்திருந்தாலும் கூட வாயில் நாயனார் என்ன செய்திருக்கிறார்? கோவில்களுக்கு செல்வதையோ புற பூசணைகள் செய்வதையோ எதையுமே செய்யாமல் இறை அருளால் இறைவனை மட்டுமே தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி கொண்டு அதை மனனம் செய்த வகையாகவே இறைவனை அடைந்து முக்தி அடைந்தவர். அதுதான் அவருடைய சிறப்பு. சேக்கிழார் மறவாமையால் அமைத்த மணக்கோயில் உள்ளிருத்தி உறவாதி தானே உணரும் ஒளிவிளக்கு சுடர் ஏற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனமாட்டி அரவனாருக்கு அன்பு எனும் அமுது அடைத்து அர்ச்சனை செய்வார் என்று பெரிய புராணத்திலே வாயில் நாயனாரை பற்றி சொல்லியிருக்கிறார். இறைவனை நினைத்து, தன்னுடைய உள்ளத்திலே இறைவனை நினைத்து அதையே பூசணைகளாகவும் திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அபிடேகம் எல்லாம் செய்வதாக பாவனை செய்து கொண்டும் வாழ்ந்து இறைவனை அடைந்தவர் தான் இந்த வாயில் நாயனார். அதுதான் சேக்கிழார் அவ்வளவு சிறப்பாக அரவனாருக்கு அன்பு எனும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். தொன் மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் என்கிறார் சுந்தரர். சுந்தருடைய சிறப்பு எப்போது தெரிகிறது என்று சொன்னால், இறை அருளால் இறைவனுடைய ஆணைப்படி திருநீலகண்ட குயவனாருக்கும் அடியேன் என்று துவங்கி வரிசைப்படுத்தி வருகிற போது இந்த வாயில் நாயனாரை சொல்லுகிற போது தொன் மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் என்று குறிப்பிடுகிறார். அதே போல திருக்குறளில் கூட வெள்ளந்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளந்தனைய உயர்வு என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். நாம் உள்ளம் என்பது எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து நினைவால் மனத்தால் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அதுதான் திருமூலர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். மனசு செம்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்மளுடைய வாழ்வியல் முறையில் இருக்கின்ற இடையூறுகள், இது போன்ற செயல்பாடுகள் தேவையில்லாதவையெல்லாம் நம்மை தாக்காமல் இருக்குமென்னு மனதை பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி மனது சீராக இருக்க வேண்டுமென்றால் அங்கே என்ன இருக்க வேண்டுமென்றால் இறையருள் கிட்ட வேண்டும். அந்த இறையருள் கிட்டுவதற்கு நாம் என்ன செய்யணும்னா, இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டு சதா சர்வகாலமும் அவனுடைய நினைவிலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நியமம், வழிமுறை. ஆனால் உலக வாழ்க்கையில் இருக்கிற பொழுது நாம் அவற்றை மேற்கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனாலும் கூட நமக்கு 63 நாயன்மார்களை பின்தொடர்ந்து செல்லுகிற போது அவர்கள் தங்களுடைய வாழ்வியல் இருந்து கொண்டே இறைவனை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். வாயில் நாயனாரை பொறுத்த வரைக்கும் இந்த புற வழிபாடு, புற சின்னங்கள் இவற்றிலெல்லாம் தன்னுடைய மனதை செலுத்தாமல் உள்ளார்ந்ததாக இறைவனை உள்ளே நினைந்து அவருடைய எண்ணத்தை, செயல்பாட்டை அனைத்தையுமே உள்ளத்திலே வைத்து இறைவனை இருத்தி கொண்டு அவருக்கொன்று திருக்கோவில் ஒன்றையே அமைத்து பொன்மணிகளால் மாணிக்கங்களால் தூண்களும் மேற்கூரைகளும் அமைத்து சிறந்ததொரு கோவிலை கட்டி அந்த கோவிலிலே இறைவனை நிலைநிறுத்தி இவை யாவுமே அவருடைய உள்ளத்திலே நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு நாயனாராக விளங்கியிருக்கின்றார் நமது வாயில் நாயனார். இன்றைய தினம் அவருடைய குரு பூஜையை முன்னிட்டுத்தான் அவரை பற்றிய நினைவு கொண்டு இருக்கின்றோம். நினைவில் கொண்டு அவருடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய உள்ளத்திலே நினைப்பது உயர்வாக நினைக்க வேண்டும், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்மளுடைய உள்ளத்தில் எதை நினைக்கிறோமோ, திருமால் கூட என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க, காக்கும் கடவுளான திருமால், நீ எதுவாக நினைக்கின்றாயோ, கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்து கீதா உபச்சாரம் செய்கிற போது, கீதை உபச்சாரம் சொல்லுகிற போது என்ன சொல்வார் அப்படின்னா, நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆவாய். நம்ம புரட்டி புரட்டி பார்த்தா கூட வாழ்க்கையில் என்னவெல்லாம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது தடுமாற்றங்கள்னால் வேறாக திருப்பி கொண்டு போனாலும் கூட ஒரு புள்ளியில் வைத்து பார்க்கிற போது நாம் உள்ளாக என்ன நினைத்திருந்தோமோ அதுதான் நமக்கு கிடைத்திருக்கும். அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாமே தவிர அதை நாம் உள்ளாக உணர்கிற போது அதுதான் நடந்திருக்கும் என்பதுதான் உண்மை. அதனால் உள்ளத்திலே நாம் உயர்ந்ததை நினைக்க வேண்டும். மேலும் சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை கட்டி காக்கின்ற, வற்றாய் இருப்பாக இருக்கின்ற அன்பு, கருணை, ஆற்றல் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து நம்மை காக்கின்ற சிவபெருமான்
நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். நமது திருச்சின்னங்கள் என்று சொல்வோம் இல்லையா, நம்மளுடைய புற வாழ்க்கைக்கு ஏற்ப நம்மளுடைய இந்த ஊன் உடம்பிலே திருநீரிட்டு கொள்ளுவோம், உருத்திராக்கம் அணிந்து கொள்ளுவோம். ஒருமுறை கிருபானந்த வாரியார் அதிகமாக அந்த திருநீரை தரித்திருப்பார். சிவச்சின்னமாக இருக்கின்ற திருநீரை தரித்திருக்க பொழுது ஒரு சிறுவன் கேட்டிருக்கின்றான், என்ன தாத்தா உடம்பெல்லாம் இப்படி வெள்ளை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டானாம். அதுக்கு கிருபானந்த வாரியார் சொன்ன அந்த குழந்தைக்கு புரியாவிட்டால் நாம் எளிமையாக புரிந்து கொண்டாலும் கூட அதனுடைய சிறப்பு என்னவென்று பார்த்தால், நல்ல சுவருக்குத்தான் வெள்ளை அடிப்பார்கள், குட்டி சுவருக்கு அடிக்க மாட்டார்கள். வீணான ஒரு வீட்டுக்கு வெள்ளை அடிக்க மாட்டார்கள், நல்ல வீட்டுக்குத்தான் வெள்ளை அடித்து அதை அலங்காரமாக வைத்திருப்பார்கள். இப்படி இந்த ஊனாக இருக்கின்ற அந்த உடம்பிலே இந்த திருநீற்றை நாம் தரித்து கொண்டு வெள்ளை அடித்தது போல் தரித்து கொண்டிருக்க காரணம், இந்த உடம்பிலே இருக்கின்ற உள்ளம் என்று சொல்லக்கூடிய ஆள் மனதிலே இறைவன் குடியிருக்க வேண்டும் என்பதற்காக நான் வெள்ளை அடித்திருக்கிறேன் என்று சொன்னாராம். இறைவன் ஏகன் அநேகன் என்று சொல்லப்படுபவன். நாம் வணங்குகின்ற உருவமாக இருக்கின்ற சிவலிங்கம், ருத்ராட்சம், வில்வத்தலம், திருநீறு, திரு ஐந்தெழுத்து, இவை யாவுமே சிவபெருமானை நாம் வணங்குவதற்காக, நாம் எளிதாக அவரை நோக்கி செல்வதற்காக வைத்திருக்கின்ற குறியீடுகள். இவற்றில் மட்டும் இறைவனுடைய ஆணையோ ஆற்றலோ கருணையே கிடையாது. ஏனென்றால் அவன் ஏகன் அநேகன், எங்கிருந்தும் யாருக்கு எப்போது அருள்பாலிப்பான் என்று சொல்லவே முடியாது. ஆக இந்த சிவலிங்கத்தை வணங்குவதும், ருத்ராட்சம் அணிந்து கொள்வதும், வில்வத்தலத்தை அர்ச்சிப்பதும், திருநீர் இட்டுக்கொள்வதும், இவற்றையெல்லாம் மேலானது என்னவென்றால் திருவைந்தெழுத்தை ஓத வேண்டும். அதுதான் உள்ளார்ந்ததாக வரும். உருத்ராக்கம் அணிந்திருப்பவர்கள் யாவருமே சிவனை நோக்கி செல்வார்களா என்று சொன்னால் செல்லுவார்கள். சில நேரத்திலே அவர்கள் புற இயல்புக்காக, புற வாழ்க்கைக்காக அணிந்து கொள்வதும் உண்டு. மனிதனுக்கு பிறப்பையும் இறப்பையும் நிர்ணயிப்பவன் இறைவன். அப்படி இறக்கும் காலத்தில் சிலருக்கு சுய நினைவற்று இருக்கும்போது கூட, நம்ம கோமா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த சுயநினைவற்று இருக்கின்ற போது கூட நம்மளுடைய மனத்திலே நன்றாக இருக்கின்ற போது அந்த நமச்சிவாய என்ற திருவைந்தெழுத்தை ஓதிக்கொண்டே இருந்தால் உள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி சுய நினைவற்றவர்களில் நாம் பேசுகிற போது நம்மளுடைய செயல்களை அவர்களால் பார்க்க முடியும், அதற்கான வெளிப்பாடு கொண்டு வர முடியாது. நமக்கு நாம் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்வதற்கான பிரக்கை என்று சொல்லக்கூடிய அந்த நினைவாற்றல் இருக்காது. அவர்கள் யாரென்று புரியாமல் இருப்பார்களே தவிர அவர்களுடைய உள்ளமும் உடலும் ஒன்று சேர்ந்து உயிர் ஓடிக்கொண்டே இருப்பதா, நாம் முன்னமே நன்றாக இருக்கிற போது மனனம் செய்த நமச்சிவாய் என்ற அந்த திரு மந்திரமானது உள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால தான் சாகப்போகையில் சங்கரா சங்கரான்னு சொல்லாத முன்னமே மனனம் வைத்துக்கொள் என்று சொல்லுவார். ஆக அதுபோல மனதிலே இருத்தி இறைவனை அவனுடைய நினைவால், உடலால், மனத்தால், நினைவால் இறைவனுடைய சேர்ந்து ஒரே நேர்கோட்டில் செல்ல வேண்டும். அப்படி செல்லுகிற போது இறையொருள் நமக்கு நிச்சயமாக கிட்டும். அந்த வகையைத்தான் நமக்கு வழிநடத்தி காட்டியிருக்கின்றார் வாயில் நாயனார். நம்ம சிவன் கோவில்களிலே திருச்சுற்று வருகிற போது சண்டேச நாயனாருக்கும் எதிரில் உள்ள சுவற்றுக்கும் இடையே செல்லக்கூடாது. சண்டேச நாயனரை வணங்குவதோடு குறுக்காக செல்லக்கூடாது என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவர் யோக நிலையில் இறைவனை நோக்கியே சென்று கொண்டிருப்பார், அதற்கு இடையூறாக நாம் இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். இப்படி மனத்தளவிலே சென்று இறைவனை நோக்கி இதே போல வாயில் நாயனாரைப் போலவே தான் நம்மளுடைய 63 ஒருவரான பூசல் நாயனாரும் செய்திருக்கின்றார் இல்லையா. அவரும் உள்ளத்திலே கோவிலை கட்டி, ஒரு மன்னன் கட்டிய கோவிலுக்கு கூட கும்பாபிஷேகம் நடத்தாமல் இறைவன் திருநின்ற ஊரிலே பூசல் நாயனார் செய்த அந்த உள்ளத்திலே கட்டிய கோவிலுக்கு முதன்மைப்படுத்தி அந்த நிகழ்வை கைலாசநாதரின் கோவிலை காஞ்சியிலே கட்டிய நரசிம்மவர்ம பல்லவனுடைய கனவிலே சென்று என்னுடைய அடியார் ஒருவன் மனதிலே கோவில் கட்டியிருக்கிறார் என்று சொல்லி அந்த நிகழ்வுகளாம் சொல்லியிருப்பார்கள். அது பூசல் நாயனாருடைய சிறப்பு. இங்கே ஏன் அதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று சொன்னார், அதற்கு ஈடாகவே இறை அருளால் தன்னுடைய உள்ளத்திலே இறைவனுக்காக கோவில் கட்டி அவருடைய நினைவிலே இருந்து, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சித்தாந்தத்தில் மிக தெளிவாக சொல்லியிருப்பார்கள், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று. மனம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கும், பலவற்றையும் இழுத்து உள்ளாக போட்டுக்கொண்டே இருக்கும். மனம்,
சித்தம் என்பது பதிவு செய்து கொண்டே இருக்கும். நமக்கு அறிவியல் ரீதியாக சொல்லப்போனால் 5000ற்கு மேலான கிளஸ்டர் என்று சொல்லக்கூடிய நினைவு முடிச்சுக்கள் மூளையிலே இருப்பதாக சொல்லுவார்கள். அதையும் மீண்டுதான் அந்த பதிவுகள் சித்தத்திலே பதியும். ஆக சித்தத்தில் பதிகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் அடுத்தடுத்த பிறவியிலே தொடரும். அதுதான் உண்மை. அதில் முதன்மையாக தொடரக்கூடியது கல்வி என்று சொல்வார்கள். ஆக சித்தத்தில் பதியக்கூடிய அனைவும் சிறப்பாக இருக்குமானால் அடுத்தடுத்த பிறவியிலும் நாம் அதை போலவே சிறப்பான ஒரு வாழ்க்கையை அடையலாம். சித்தத்தில் நல்லவற்றை பதிக்கின்ற பொழுது அவை தொடரும் என்கிற போது வாயில் நாயனாரைப் போல நாமும் மனதை அங்கே அங்கே ஓடவிடாமல் சித்தத்திலே பதியும்படியாக நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி இறைவனை நோக்கியே சென்று கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் சிறப்பு. அந்த சிறப்பினை அழகாக மிக தெளிவாக நமக்கு வழிகாட்டியவர் வாயில் நாயனார். அவர் வாயிலார் என்று சொல்லுவதற்கு காரணம் இன்னும் கூட என்ன சொல்வார்கள், வாய் பேச முடியாதவர் என்று கூட ஒரு சிலர் குறிப்பிடுகிறார்கள். வாய் பேச முடியாவிட்டாலும் கூட அவருடைய உள்ளத்திலே இறைவன் இருக்கிறான் என்பதுதான் உண்மை, இருந்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. நான் பிறந்த ஊரிலே எப்படி மதுரைக்கு மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி என்பது போல புதுகை என்று சொன்னாலே புவனேஸ்வரி என்று சொல்லுவார்கள். அந்த அம்மன் கோவிலிலே, புவனேஸ்வரி அம்மன் கோவிலிலே அழகான வாசகங்களாம் எழுதப்பட்டிருக்கும். அதிலே ஒன்று, மனமே மௌனமாக இரு என்று சொல்லியிருப்பார்கள். அது எனக்கு சிறு வயதிலிருந்து என்னுடைய மனத்திலே பதிந்த ஒரு வாசகம். இந்த திருமடத்தை அமைத்த குருஞான சம்பந்தர் மகா சன்னிதானம் அவர்கள் தன்னுடைய சிவபோகச்சாரத்திலே அழகாக சொல்லியிருப்பார், மனமே உனக்கேன் வாய், இறைவனை பற்றி பேசாத நாடாத உனக்கேன் வாய், மௌனமாக இரு என்று சொல்லுவார். பக்தியின் மொழி மௌனம். மௌனமாக இருந்து, இப்போல்லாம் பாருங்கள், அதிகாலையிலே எழுந்து தியான வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும், ஆள் மனதோடு பேச வேண்டும். நீங்கள் என்ன மனனம் செய்கிறீர்களோ அதுவே உள்ளாக சென்று இந்த சப்கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய ஆள் மனதில் பதித்துவிட்டால் அவை யாவும் நடக்கும் என்றும், அதற்காக அதிகாலையில் எழ வேண்டும் என்றும், தியான வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் நமக்கு யோகா வகுப்பு இப்படிலாம் நம்ம இப்போ சமீபமாக அதிகமாக மக்களிடையே பரவி வருகிறது. இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பின்பற்றக்கூடிய இந்த வழிமுறைகளை எல்லாமே ஆன்றோர்கள், நமது நாயன்மார்கள் தங்களுடைய வாழ்வியல் முறையிலே செலுத்தி, அதில் குறிப்பாக மனதிலே இருத்தி, நாம் எல்லா நாயன்மார்களுடைய வாழ்வியலை பார்க்கிற போதும் அவங்க என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மனத்திலே இருத்தி இறைவனை கொண்டு வருவதற்கு புற வழிபாட்டில் நான் முன்னமே சொன்னது போல அமுதிடுவதும், அமுதிடுகிறார் ஒரு அடியார் என்பது தெரிந்து அவருடைய பக்தியின் திறத்தை வெளிப்படுத்துவதற்காக இறைவன் பைராகியாக வந்துதான் சிறு தொண்ட நாயனாரை சோதனை செய்கிறார் என்றெல்லாம் பார்க்கின்றோம். ஆனால் புற வழிபாட்டின்படி அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னாலும் கூட உள்ளார்ந்ததாக இதை வழியாக நாம் இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்று அவர்கள் உள்ளத்திலே எழுந்ததன் காரணமாகத்தான் அவர்கள் அந்த வழிமுறைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அப்படிப்பட்ட இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டோ அல்லது இல்லாமலோ தன்னுடைய உள்ளத்திலே நினைத்ததை வழிகாட்டல் வழியாக, அதாவது இப்படிதான் செல்ல வேண்டும் என்ற நியமங்களை எடுத்துக்கொள்ளாமல் மயிலாப்பூரிலே கபாலீஸ்வரர் திருக்கோவில் இருந்தும் கூட, ஏன்னா மிகச் சிறப்பானது, அன்றும் இன்றும் என்றும் நாம் சொன்னது போலவே என்றென்றைக்கும் அந்த அருளிப்பாடு இறைவனுடைய சிறப்பு எல்லாமே கபாலீச்சரம் என்று சொல்லக்கூடிய கபாலீஸ்வரர் அமர்ந்து ஆட்சி செய்கின்ற மயிலாப்பூரிலே என்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட திருத்தலத்தில் கூட அந்த கோவிலுக்கு செல்லாமல் தன்னுடைய மனதுக்குள்ளேயே கோவிலை அமைத்து இறைவனை வணங்கி இரடி சேர்ந்து முக்தி அடைந்து நாயன்மார்கள் வரிசையிலே போற்றப்படுகின்ற வாயில் நாயனர் நினைவு கொள்வதன் முகமாக அவர் நமக்கு இப்படியும் இறைவனை வணங்கலாம் என்று வழிகாட்டியதாக அந்த குருவினுடைய பூஜையினை இன்றைக்கு நாம் சிறப்பாக செய்திருக்கின்றோம். அவரை நினைவு கொள்ளுகிறோம்.